ஓய்வில்லாமல் உழைக்கும் மகளிர் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நன்னாளிலே பெண்களை போற்றும் விதமாக ஒரு கதையை கேட்போமா? புலவரை வென்ற பூங்குழலி. ஒரு இல்லத்தரசியின் அறிவு கூர்மைக்கான கதை இது. ஒரு பெண்மணி தன்னுடைய கணவருடன் மகிழ்வாக வாழ்ந்து வந்தாள். அவள் இல்லத்தை சிறப்பாக நடத்தி வந்தாள். அவருடைய கணவன் ஒரு சாதாரண நெல் வியாபாரி. அவர் வெள்ளந்தியான மனிதர். யாரை எது சொன்னாலும் நம்பிவிடுவார். ஆனால் இந்த பூங்குழலியோ சற்று அறிவு கூர்மை மிகுந்தவள். ஒரு நாள் அவரது கணவன் வெளியூர் சென்றிருக்க அவரது இல்லத்திற்கு துறவி ஒருவர் வருகின்றார். அவரை உபசரித்து அவருக்கு குடிப்பதற்கு நீர்மோரும் தண்ணீரும் பருகத் தருகின்றாள். அதை குடித்தவுடன் அவரது தாகம் தீர்ந்து விடுகிறது. அதில் மனம் மகிழ்கின்றார். இந்த பெண் அவளை வணங்குகின்றாள். உன்னுடைய கணவர் எங்கே என்று கேட்க அவர் வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருக்கின்றார் என்று கூறுகிறாள். சரி, அப்படியென்றால் நான் புறப்படுகிறேன் என்று இவர் கிளம்புகின்றார். இல்லை ஐயா, தாங்கள் இருந்து உணவருந்து விட்டு உங்களது பசியை ஆற்றிவிட்டு செல்லலாம். ஒரு நொடியில் நான் சமைத்து விடுகிறேன் என்று கூறுகிறாள். அதற்கு அந்த துறவி, உன்னுடைய கணவன் வீட்டில் இல்லை என்கிறாய். ஒரு ஆண்மகன் இருந்தால் அவனிடம் என்னுடைய நிபந்தனையை கூறி அவனுக்கு என்னுடைய சவாலை தெரிவிப்பேன். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கின்றார். அந்த துறவியோ தன்னுடைய திறன் மீது கர்வம் கொண்டு இப்படி கேட்க, ஆனால் பூங்குழலி மிகவும் பணிவோடு, அறிவுக்கும் திறமைக்கும் ஆண் பெண் என்ற பேதமில்லை, தங்களுடைய நிபந்தனையை சொல்லுங்கள், என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்று கேட்கின்றாள். அதற்கு அந்த துறவி சொல்கிறார், எனக்கு விருந்து வைக்க வேண்டுமென்றால் அதற்கு இந்த 3 நிபந்தனையை பின்பற்றி தான் நீ விருந்து வைக்க வேண்டும். முதலாவது நிபந்தனை, எனக்கு பரிமாறப்படும் உணவு அடுப்பில் வெந்ததாக இருக்கக்கூடாது என்று கூறுகின்றார். இரண்டாவது நிபந்தனை, எனக்கு கடலிலிருந்து பெறப்படும் உப்பை கொண்டு சமைக்கக்கூடாது. எனக்கு பரிமாறப்படும் உணவானது கடலில் உருவான உப்பை கொண்டு சமைத்ததாக இருக்கக்கூடாது. மூன்றாவது நிபந்தனை, எனக்கு ஒரு இரவாத உயிரை பரிசாக தர வேண்டும் என்று சொல்கின்றார். இது 3ஐயும் கேட்டுவிட்டு யாராக இருந்தாலும் திகைத்து போவார்கள். ஆனால் பூங்குழலியோ புத்தி கூர்மை வாய்ந்த இல்லத்தரசி. அவருடைய நிபந்தனையை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு சற்று பொறுங்கள் என்று சொல்லி அடுக்கலைக்குள் செல்கின்றாள். சற்று நேரத்தில் அந்த முனிவருக்கு உணவுடன் வருகின்றாள். இலையில் அவல் ஊற வைத்த அவலில் செய்த உணவை பரிமாறுகின்றாள். ஐயா, இது அரிசியில் செய்ததோ அல்லது உலையில் அடுப்பில் வெந்த சாதமோ இல்லை. இந்த அவலை நீரில் ஊற வைத்தாலே போதும். அதை கொண்டு உங்களுக்கு உணவு தயாரித்திருக்கிறேன் என்று சொல்லி ஊற வைத்த அவலை போட்டு நாட்டு சர்க்கரையும் தேங்காய் துருவலையும் போட்டு ஏலக்காயுடன் மணமாக அவருக்கு மனம் நிறைய வயிறு நிறைய உணவை பரிமாறினாள். அடுத்ததாக அதற்கு துவையல் போல ஒன்றை உப்பு சேர்த்து அரைத்து தயார் செய்து கொண்டு வந்து வைக்கின்றாள். ஐயா, இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் உப்பானது கடலிலிருந்து பெறப்பட்டதல்ல. இது இந்துப்பு என்று சொல்லப்படுகின்ற மலையை வெட்டி செய்யப்படுகின்ற உப்பு. அதனால் கடலிலிருந்து பெறப்படாத உப்பை கொண்டே உங்களுக்கு சமைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றாள். அவளில் செய்த அந்த இனிப்பும் இந்துப்பும் சேர்த்து செய்த துவையல் அருமையாக இருந்தது. அவருடைய மனமும் வயிறும் நிறைந்தது. அந்த பெண்ணின் புத்தி கூர்மையை எண்ணி ஆச்சரியப்பட்டு மனம் மகிழ்கின்றாள். இந்த 2 நிபந்தனையையும் நீ அருமையாக நிறைவேற்றிவிட்டாய். ஆனால் 3வதாக நான் சொன்ன நிபந்தனைக்கு என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கிறார். அந்த துறவி உணவறிந்து முடித்தவுடன் அவரிடம் ஒரு பனை ஓலையையும் எழுத்தாணியையும் கொடுக்கின்றாள். ஐயா, மனிதர்கள் இறந்து விடுவார்கள், விலங்குகள் மடிந்துவிடும், மரங்கள் மக்கி போகும். ஆனால் இந்த பனை ஓலையில் தங்கள் தமிழின் வளமையால் எழுதப்படும் எழுத்துக்கள் என்றும் அழியாது. அதனால் உங்களுடைய சொல் வளத்தை கொண்டு அருமையானதொரு கவிதையை இதில் எழுதி அதையே நீங்களே வைத்து கொள்ளுங்கள். அது என்றும் ஒரு அழியாத பொருளாக இரவாத உயிராக இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய புத்தி சாதுரியத்தினால் துறவி சொன்ன 3 நிபந்தனைகளையும் சிறப்பாக நிறைவேற்றினாள். தன்னுடைய ஆணவத்தினால் ஒரு இல்லத்தரசியை, சாதாரண பெண்மணியை மிக சுலபமாக எடை போட்டு விட்டோம் என்று தன்னுடைய கர்வத்தை நினைத்து வருந்தினார். தன்னுடைய செயலுக்காக மனம் வருந்தி அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்கின்றார். அவளுடைய புத்தி கூர்மையை பாராட்டி தன் கழுத்திலிருந்த விலைமதிப்பற்ற ருத்ராட்ச மாலையையும் பொற்காசுகள் நிறைந்த பணமுடிப்பையும் அவளிடம் வழங்குகின்றார். என்னுடைய திறமையை
கொண்டு நான் பல மன்னர்களிடம் வென்று ஆணவத்தோடு பரிசு பெற்று வந்திருக்கிறேன். ஆனால் இன்று ஒரு இல்லத்தரசியாகிய ஒரு சாதாரண பெண்ணிடம் நான் தோற்றுவிட்டேன். உனக்கு நான் அடிபணிகின்றேன். உன்னை பெருமையாக நினைக்கின்றேன். உன்னை நினைத்து பெருமை கொள்கின்றேன் என்று கூறுகின்றார். எப்பொழுதும் அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் எந்த காலத்திலும் பெண்கள் தனித்துவம் வாய்ந்தவர்களே. தனக்கென்று சிறந்த திறமையும் நிர்வாக பொறுப்பும் புத்தி கூர்மையும் அனைத்தும் நிறைந்தவர்களே பெண்கள். பெண்கள் நினைத்தால் வீட்டை மட்டுமல்ல, நாட்டை மட்டுமல்ல, எந்த ஒரு துறையிலும் சாதிக்க முடியும். அதை இந்த நன்னாளிலே உங்களுக்கு நினைவு கூறுவதில் ஒரு பெண்ணாக இருந்து பெருமகிழ்வு கொள்கின்றேன். என்னை போன்ற மற்ற பெண்களுக்கும் இந்த நன்னாளிலே மீண்டும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகளிர் தின நாளில் மட்டுமல்லாமல் அனைத்து நாளுமே பெண்களை போற்றுவோம், அவர்களை பாதுகாப்போம். நன்றி.